நான் இப்போ நிக்கிற இடம் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த உலகத்தினுடைய ஏழைகளினுடைய கோயில் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய இடம், இந்த உலகத்துக்கு பல்வேறு உயிர்களை கொடுக்கக்கூடிய இடம் அரசு மருத்துவமனை தான். நாம நமக்கு தான் பிரச்சனைகள் அதிகம் அப்படின்னு சொல்லி நாம நினைச்சிருப்போம். ஆனா இந்த இடத்துல வந்து நீங்க உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் இங்க இருக்கக்கூடிய மக்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை விட ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளோட அந்த மக்கள் இங்க உழந்துட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போது நம்ம பிரச்சனையெல்லாம் ஒரு தூசு அப்படின்னு தான் நினைப்போம். சரி, நான் இதை பேசுவதை விட இந்த இடத்துல முக்கியமான விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த உலகத்துல மருத்துவர்களும் அதிகரிச்சுட்டாங்க, நோயாளிகளும் அதிகரிச்சிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சில நண்பர்கள் கிட்ட நான் டேட்டா கலெக்ட் பண்ணும்போது சில பேர் சொன்னது வியப்பா இருந்துச்சு. இந்த உலகத்துல உழைப்பு குறைந்து போச்சு மக்கள் கிட்ட, அதனால அவங்களுக்கு நோய் கூறுகள் அதிகம் வந்துருச்சுன்னாங்க. இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, மனிதன் தன்னுடைய மன அழுத்தத்தால, பேராசையின் விளைவா மன அழுத்தம் ஏற்பட்டு அந்த மன அழுத்தம் அவனுடைய நோய்க்குள்ளா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சில பேர் சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவன் மருத்துவத்தை நாடி போகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இந்த சமூகம் அவனுக்கு கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இத்தனையும் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது இது எல்லாமே அதுதான் காரணமா அப்படின்னா இது எல்லாம் கூட காரணமா இருக்கலாம். ஆனால் ஒரு தனி மனிதன் எப்போது தன்னையும் இந்த சமூகத்தில் தன்னை பொருத்தி பார்க்கக்கூடிய சூழலையும் அவன் உணராம தன்போக்கித்தனமா அவன் வாழ ஆரம்பிச்சானோ அந்த நிலையில தான் இந்த மருத்துவமனைகளுடைய பெருக்கம் அதிகமாயிடுச்சு, மக்களிடம் நோய் கூறுகள் அதிகமாயிருச்சு அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கிறதுக்கு இது ஒரு சரிய வாய்ப்பா இருந்துச்சு.